அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, அன்பு கர்த்தாவே, சமாதான கர்த்தாவே, சமாதானக்காரரே, இந்த சாயந்திர வேலைக்காய் நாங்கள் வருகிறோம் ராஜா. இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் இப்படியாக கூடியிருப்பது கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலே நாங்கள் இப்படியாக கூடி கர்த்தாவே உம்மை தியானிக்கும்படியாக கர்த்தாவே இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக பாராட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வார்த்தை பகுதியிலே கர்த்தாவே நீர் என்னை மறைத்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துமாறு கர்த்தாவே இந்த நாளில் உம்முடைய இடத்துல அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமையானத்தையும் அருமைரட்சணும் மீட்புமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அங்கிள் அனௌன்ஸ் பண்ணுறப்ப சொன்னது என்னன்னா, சமாதானம் மாதம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதம் அங்கிள் அனௌன்ஸ் பண்ணது சமாதான மாதம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சமாதானத்தை குறித்துதான 2 செய்திகள் வந்துருச்சு. அங்கிள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சமாதானத்தை குறித்து எல்லாமே பேசிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரபாரன் பிரதர் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் சமாதானத்தை குறித்து அநேக வார்த்தைகள் பேசிட்டாங்க. சரி, நான் சமாதானத்தை குறித்து இந்த நாளில் இப்படியாக எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வசனம் தான் வேதத்திலேருந்து வந்தது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு காரியம் என்ன இருக்கும் அப்படின்னா, ராத்திரி வேளையில் நம்ம தூங்குறப்ப நமக்கு என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, ஒரு நிம்மதியாக தூங்கணும், ஒரு சமாதானமாக நம்ம தூங்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட கனவுகளோட நம்மளுடைய தூக்கம் அப்படியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படியாவது நமக்கு சமாதானம் இருக்கணும். இங்கே இருக்கிறவருடைய அநேக பயங்களோ கவலைகளோ அல்லது குழப்பம் இது மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த நாளில் வேலை எக்ஸ்டெண்ட் ஆகுமா, விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, பிள்ளைகள்லாம் ஊரில் இருக்கிறாங்களே, மனைவியெல்லாம் ஊரில் இருக்கிறாங்களே, அவங்க கூட போய் நல்லா சேர்ந்து வாழ முடியுமா. ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான பயம், ஒவ்வொரு வகையான கவலை. ஆனால் இதே போல தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களும் கவலையோட ஒரு பயத்தோட ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டாங்க. அப்படி அந்த காணப்படுகிற சூழ்நிலையில் தேவனாகிய இயேசு கிறிஸ்து சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. அது என்ன சூழ்நிலைன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா வசனங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் யோவான் 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் தியானிச்சிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்போ சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்கா பண்டிகைக்கு முந்தின அந்த ராத்திரியில் அந்த மேல் வீட்டு அறையில் அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா போஜனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அந்த நாளில் போஜனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஏசப்பா தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து அவங்க அந்த போஜனத்தை விட்டு எழுந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, சீசர்களுடைய கால்களை கழுவுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்கிறான், நீங்கள் என்னுடைய கால்களை கழுவலாமா அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்கிறாரு, அப்போ நீ என்கிட்ட உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவரே, அப்போ நீங்கள் என் கையையும் கழுவுங்க, என்னுடைய தலையும் கழுவுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய மரணத்தை குறித்து சொல்கிறாங்க, சிலுவை பாடுகளை குறித்து தான காரியங்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறல ஒருத்தவங்க என்ன நீங்கள் காட்டி கொடுப்ப அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பேதுருவை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, நீ என்னை மறுதளிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. 14வது அதிகாரம், நீங்கள் அந்த 13வது அதிகாரம் முடிஞ்சோடனே அந்த 14வது அதிகாரத்தில் அவங்க ஒரு கலக்கமாக இருப்பாங்க. அந்த 1வது வசனம் இவ்வாறாகப்பட்டிருக்கும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாம் கலங்கி போய் ஒரு பயத்தோட ஒரு கவலையோட காணப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் அவங்க தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தோமா சில வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அடுத்த 14வது அதிகாரத்தில் பேசுகிறாங்க. பிலிப்பை சில கேள்விகளை அந்த 14வது அதிகாரத்தில் பேசுகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்கிறாங்க. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம்.
இங்க பாருங்களேன், யோவான் 14வது அதிகாரத்துல 27வது வசனத்துல அவர்களுடைய சீசர்களை பார்த்து தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, மேலும் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. இந்த வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவதாக பாத்தீங்கன்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரெண்டாவது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி இந்த 3 காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்க சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதல் காரியங்கள் சொன்னாங்க இல்லைங்களா? அப்ப சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னு சொன்னா அப்ப அங்க சமாதானம் இல்லையா? நமக்கு எல்லாருக்குமே கொஸ்டின் வருமா இல்லைங்களா? ஒண்ணு, சமாதானம் அந்த இடத்துல இல்லாம இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா சமாதானம் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து முறிஞ்சு போயிருக்கணும். ஸோ 2 விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். கரெக்டா இல்லைங்களா? அப்போ சமாதானம் அந்த இடத்துல இல்லாமல் இருந்ததா, இல்லை வந்து சமாதானம் இருந்த சமாதானம் அந்த இடத்துல இல்லாமல் போனதா அப்படின்னு தியானிக்கிறப்ப நீங்க சிருஷ்டிப்பு நாட்களில், அதாவது வந்து நீங்க ஆதியாகம் அந்த நாட்களில் பார்க்குறப்ப சில காரியங்கள் வந்து சமாதானத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் வந்து செஞ்சிருப்பாங்க. முதலில் நம்ம என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறோம், சமாதானம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பழைய ஏற்பாடு 2 வகையான லாங்குவேஜ் எழுதியிருப்பாங்க. ஒன்று எப்ரியோ, இன்னொன்று வந்து அராமிக். எபிரேய மற்றும் அராமிக் மொழியில பழைய ஏற்பாடு புத்தகம் எழுதப்பட்டது. இந்த எபிரேய பாஷையில சமாதானம் அப்படின்னா சாலோம் அப்படின்னா, அதுக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஒரு பூரண சமாதானம். நம்மளை பொறுத்தவரையிலும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சமாதானம் அப்படின்னா அமைதி, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சமாதானத்தை குறித்து வேத வல்லுநர்கள் எவ்வாறாக சொல்றாங்கன்னா, ஒரு நிறைவான காரியம். சமாதானத்தை குறித்து ஒரு நமக்கு வந்து நிறைவான காரியம். என் நல்லா இருக்குப்பா, யாராவது வந்து நம்மள வந்து கேட்குறப்ப நீ எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு கேட்குறப்ப நான் நல்லா இருக்கிறேன். இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு ஒரு சூழ்நிலையில் வந்து, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நான் ரொம்ப உண்மையிலேயே நல்லா இருக்கப்போ உண்மையிலேயே ரொம்ப நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இதுலேருந்து வார்த்தைகள் வரும். அப்புறம் என்னன்னா, நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நல்ல செழிப்பாக நான் காணப்படுகிறேன், நான் செழிப்பாக இருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கியம், நான் தேவனோட நல்ல ஒரு ஐக்கியம், மனிதர்களோட நல்ல ஒரு ஐக்கியத்தில் நான் காணப்படுகிறேன். அப்புறம் வந்து எல்லாமே ஒரு சரியா இருக்கக்கூடிய அந்த நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா பூரண சமாதானம். அந்த எபிரேய மொழியில அதான் சொல்லப்பட்டிருக்கு. சாலோம் அப்படின்னா ஒரு பூரண சமாதானம். இந்த பூரண சமாதானங்கிறது எல்லாமே இணைந்த நிறைவு, நலம், செழிப்பு, ஐக்கியம் எல்லாமே வந்து நிறைந்த அந்த காரியங்கள் தான் வந்து பூரண சமாதானமா. இந்த பூரண சமாதானம் உலக சிருஷ்டிப்பு நாட்கள்ல இருந்ததா? ஏன்னா இப்போ சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்றதுனால அப்ப நம்ம அந்த சமாதானம் இருந்ததா என்று கூட நம்ம தியானிக்கலாம். நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது அங்க பூரண சமாதானத்தை குறித்து ஆண்டவர் ஏதாவது வந்து சமாதானத்தை சிருஷ்டித்திருக்காங்களா அப்படின்னு பாக்குறப்ப சமாதானத்தை சிருஷ்டித்ததா வேதத்துல எங்கேயுமே அந்த இடத்துல வாக்கியம் கிடையாது. ஆனா வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனம் யாராவது தியானிக்கலாம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் 10வது வசனம் ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 12வது வசனம், பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே தங்களின் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் உழைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அடுத்ததாக 18வது வசனம், பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலை வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 21வது வசனம், தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இங்க பாருங்களேன், ஒவ்வொருடைய சிருஷ்டிப்பின் முடிவிலையும் தேவன் காண்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா,
நல்லது 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 அப்படின்னு சொல்லி காண்றாங்க. அப்ப ஒரு நம்மளுடைய பார்வைக்கு ஒரு சமாதானமா ஒரு எந்த ஒரு இஷ்யூ இல்லாம இருக்கிறப்ப தான் அது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இப்ப தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் முடியல நல்லது நல்லது நல்லதுங்கிறாங்க. ஆனா நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. இப்ப பாருங்களேன், நீங்க ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் நாள் முடிவுல பாத்தீங்கன்னா நல்லது 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 என்று சொன்ன தேவன் இந்த 6ஆம் நாள்ல சிருஷ்டிப்பு எல்லா சிருஷ்டிப்பும் முடிந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, மிகவும் நன்றாய் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மிகவும் நன்றா இருந்தனா ஒரு பூரண சமாதானத்தோட இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்காங்க. ஆண்டவர் சமாதானத்தை என்று தனியாக சிருஷ்டிக்கவில்லை, சிருஷ்டித்தது எல்லாமே சமாதானமாக அவருடைய பார்வையில காணப்பட்டது. அதனாலதான் இங்கே வார்த்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது மிகவும் நன்றாய் இருந்தது என்று. அப்ப நம்ம ஆதியாகமம் இந்த சிருஷ்டிப்பின் அந்த முதல் அதிகாரத்திலே நாம் காணும் பொழுது அங்க பூரண சமாதானத்தை குறித்ததான காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா மனுஷனை சிருஷ்டித்திருக்காங்க. ஏன்னா மனிதனுக்கு தான் நான் அந்த சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்க சீசர்களுக்கு அவங்க சொன்னாங்க. இப்ப மனிதனை குறித்து இங்க ஆதாமை குறித்து கூட நாம் தியானிக்கலாம். ஆதாமுக்கு இந்த சமாதானம் காணப்பட்டதா அப்படின்னு இங்க நம்ம தியானிக்கிறப்ப 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல ஒரு 3 விதமான சமாதானம் மனிதனுக்கு கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. முதலாவதாக அவனுக்கு கிடைத்த சமாதானம் என்னன்னா, தேவனோடு இருந்த ஒரு சமாதானம். முதலாவதாக இருந்த சமாதானம் தேவனோடு இருந்த சமாதானம். இரண்டாவது பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளறிய ஆதாம் ஏவாளுக்குள்ள தங்களுக்குள்ள இருந்த ஒரு சமாதானம். முதலாவதாக தேவனோடு ஒரு சமாதானம் காணப்பட்டது. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா தங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் காணப்பட்டது. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா இயற்கையோடு ஒரு சமாதானம் காணப்பட்டது. அப்ப 3 வித சமாதானங்கள் அங்கே காணப்பட்டது. எப்படிங்க வேதத்துல எங்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது, வேதத்துல எங்க இந்த 3 விதமான சமாதானங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது என்று காணும் பொழுது, நீங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனத்தை தியானிக்கும் பொழுது யாராவது வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தாராம். ஏதேன் தோட்டத்துக்கு மனுஷனை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இங்க பாருங்களேன், இங்க தேவனோடு உள்ள சமாதானம் பாத்தீங்கன்னா, அவன் தேவனோடு பாத்தீங்கன்னா நடந்தான், தேவனோடு பேசினான், தேவன் சொன்ன காரியங்களை எல்லாத்தையுமே செய்தான். ஒரு சமாதானமா காணப்படும் பொழுதுதான் அந்த காரியங்களை எல்லாமே செய்ய முடியும். சமாதானம் இல்லை என்றா தேவனோடு அந்த ஐக்கியம் காணப்படாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தங்களுக்குள்ள ஒரு சமாதானம். தங்களுக்குள்ள ஒரு சமாதானம் என்ன, ஆதாம் ஏவாளுக்குள்ள ஒரு சமாதானம். அப்படின்னா என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீ பாத்தீங்கன்னா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமையை அறியத்தக்க அந்த கனிகளை நீ புசிக்க கூடாது, அப்படின்னா நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கட்டளை யாருக்கு சொல்றாங்கன்னா, ஆதாம் கிட்ட ஒரு தனியாருக்கு தான் சொல்றாங்க. அந்த டைம்ல ஏவாள் இருந்ததா வசனம் எதுவும் கிடையாது. அப்போ அந்த வசனத்தை சர்ப்பம் கேட்கிறப்ப அந்த ஏவாள் சொல்றாங்க. அப்ப எப்படி ஒரு மனைவி கிட்ட ஒரு கணவன் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா ஒரு சமாதானமா இருக்கிறப்ப தான் சொல்லுவாங்க. சமாதானமா இல்லை அப்படின்னா
அந்த காரியங்களை வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம கூட வீட்டில் அப்படிதான், சமாதானம் இருக்கிறப்ப எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். சமாதானம் இல்லாதப்ப அவங்ககிட்ட அந்த விஷயத்தையே வந்து ஷேர் பண்ண மாட்டோம். கரெக்டா இல்லைங்களா? அப்ப அவர்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் காணப்பட்டது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, மூன்றாவது ஒரு இயற்கையோடு இருந்த ஒரு சமாதானம். இயற்கையோடு இருந்த சமாதானம் என்று காணும் பொழுது, ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்தை வந்து பண்படுத்தவும் காக்கவும் தான் ஆண்டவர் அந்த இடத்துல வைத்தார். அப்ப அந்த இடத்துல வந்து அந்த இயற்கையோடு அங்க இருக்கிற விலங்கினங்களோடு அந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு சமாதானம் காணப்பட்டது. இப்போ இந்த சமாதானம் எப்போ தொலைந்து போனது? எப்போ தொலைந்து போனது அப்படின்னா, எப்போ வந்து தேவனுடைய வார்த்தையை அவங்க மீறுறாங்களோ, மறுபடியும் நல்லா கேளுங்க. தேவனுடைய வார்த்தை எப்போ மீறுறாங்களோ, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு எப்போ கீழ்ப்படியாம போறாங்களோ, நீங்க எப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாவம் என்டர் ஆயிடுச்சு. பாவம் என்றானோடனே பயம் வந்துருச்சு. பயம் வந்தோடனே சமாதானம் போயிடுச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம் தியானிக்கலாம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். பாருங்களேன், ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அவன் நிர்வாணியா இருப்பதனால அவன் அறிந்து பயந்து தாங்களே இந்த விருட்சத்தின் நடுவில் ஒளித்து கொண்டார்களாம். பயம் வந்தோடனே இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா தேவனோட ஐக்கியத்துல காணப்பட்டவன், தேவன் சொன்ன எல்லா காரியங்களும் செஞ்சவன், விலங்கினங்கள் பறவைகளுக்கு எல்லாமே அவர் மண்ணுனால கொண்டாந்து எடுத்து வராங்க, அவர்களுக்கு எல்லாம் பெயரிட்டுறான். அவன் தேவனோடு ஒரு ஐக்கியத்துல காணப்பட்டவன் இப்ப என்ன பண்றான்? அந்த கீழ்ப்படியாமைனால பாவம் வந்ததுனால, அந்த பாவம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடுது. பயம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுறது? சமாதானம் இழந்து போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா தேவனிடத்திலிருந்து ஒளித்து கொள்கிறான். தேவனிடத்திலிருந்து எப்போ தன்னை தாங்களே ஒளிந்து கொள்ளும் பொழுது தேவனை விட்டு எப்போ நாம விலகி காணப்படுகிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து தேவனோடு இருக்கிற சமாதானம் இழந்து போவோம். அதுதான் அங்க நடந்தது. ஆதாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் தேவனோடு இருந்த அந்த சமாதானத்தை இழந்து போறான். நீங்க ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்னு வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய அக்கிரமங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவருடைய முகத்தை காணப்பட முடியாதபடிக்கு மறைக்கிறது என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனோடு உள்ள ஐக்கியம் ஆதாமுக்கு எப்ப இழந்து போனான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவன் எப்ப கீழ்ப்படியாம போனானோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா பாவம் என்றாயி, பாவத்தினால பயம் வந்து, பயத்தினால வந்து என்னச்சு அவன் சமாதானத்தை இழந்து போகிறான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்குள்ள இருந்த சமாதானத்தை அவர்கள் எப்போ வந்து இழந்து போனார்கள் என்று பார்க்கும் பொழுது, உங்க ஆண்டவர் கேட்கிறாங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி நீர் தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். இங்க பாருங்களேன், என்ன சொல்றாருன்னா, அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள், முதல்ல அவன் குறை சொல்றது தேவனையே குறை சொல்றான். நீங்க தான் அந்த பொண்ணை கொடுத்தீங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அந்த விருட்சத்தின் கனியை கொடுத்ததுனாலதான் நான் புசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேவனையே குறை சொல்றவனா மாறுறான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியா ஐக்கியமா இருந்தவங்க அவங்க பார்த்தீங்கன்னா மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்றவனா ஆயிடுறான். அப்ப தங்களுக்குள்ள இருந்த அந்த சமாதானம் அங்க இழந்து போயிடுறாங்க. இப்ப தேவனோடு இருந்த சமாதானம் போயிடுச்சு, அப்ப தங்களுக்குள்ள இருந்த சமாதானம் போயிடுச்சு. மூன்றாவதாக பார்க்கும்போது இயற்கையோடு சமாதானம் காணப்பட்டது. அந்த இயற்கையோடு இருந்த சமாதானம் எப்படி போனது அப்படின்னா, நீங்க ஆதியாகமம் 3 அவன் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அங்க சாபம் வருது. அது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17லிருந்து 19வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோടെ அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். போதும் சிஸ்டர்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பயிர் வகை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, முள்ளும் குறுக்குமாய் முள்ளும் குறுக்குமாய் அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குமா. இதற்கு முன்பதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை பண்படுத்தி அதில் பயிரிட்டு ஒரு சுமூகமாக ஒரு சமாதானமாக செய்தவன், இங்கே சாபத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முள்ளும் குறுக்குமா அவனுடைய வாழ்நிலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வேர்வை சிந்தி அவனுடைய பலனை பூசிப்பா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனோடு இருந்த ஐக்கியம் அவனுக்கு போயிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ள இருந்த ஒரு சமாதானமும் போயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இருந்த சமாதானமும் போயிடுச்சு. அப்போ உலகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க, சமாதானத்தை வந்து உலகத்தில் வந்து எல்லா பொருட்களிலும் சிருஷ்டித்திருந்தாங்க. மனிதன் மூலமாக அந்த சமாதானம் இழந்து போனது. சமாதானம் எப்படி இழந்து போனது அப்படின்னா, தேவனோடு எப்போ அவங்களுக்கு வந்து அந்த உறவு விலகி போகிறதோ, தேவனுடைய வார்த்தைக்கு எப்போ அவங்க வந்து கீழ்ப்படியாமல் போனாங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக சமாதானம் இழந்து போனாங்க. ஆண்டவருடைய திட்டம் அது கிடையாது இல்லை. அவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, அவர்களுக்குள்ள வந்து சமாதானமாக எப்பொழுதுமே காணப்பட வேண்டும் இல்லைங்களா. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக ஒரு 700 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அது என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா, ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் படிக்கலாம் யாராவது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இங்க பாருங்களேன், அவர் குறித்து அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை குறித்து அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. 5 விதமான நாமங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 5வதாக சொல்லப்பட்டிருக்கிறது சமாதான பிரபு என்று அங்கே தேவனாகிய கர்த்தரை சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு முன்பதாக நித்திய பிதா என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அவருக்கு கடைசியாக சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னா சமாதான பிரபு. அப்போ சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுக்க முடியும்? இப்போ நீங்கள் நம்மளுடைய தேவை இருக்குது, நம்மளுடைய தேவைகள் எனக்கு ஒரு அமௌண்ட் ஒரு 1 lakh பணம் வேணும் அப்படின்னா நான் யார்கிட்ட போய் அந்த அமௌண்ட் கேட்க முடியும் அப்படின்னா, அமௌண்ட் யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தான் நான் போய் கேட்க முடியும். முதல் விஷயம். ரெண்டாவது, யாரு கொடுப்பாங்களோ அவங்ககிட்ட தான் நான் போய் கேட்க முடியும். அப்போ சமாதானத்தை வந்து யாராவது கொடுக்கணும் அப்படின்னா, இழந்து போன சமாதானத்தை யாராவது ஒருத்தர் கொடுக்கணும்னா, சமாதானம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் சமாதானம் கொடுக்க முடியும். சமாதானம் இல்லாதவங்களால சமாதானத்தை கொடுக்க முடியாது. கரெக்டா இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமாதான பிரபு சமாதானத்தை எப்படி கொடுக்க வந்தாங்கன்னா, கொலைசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த காரியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக தியானிச்சிருப்போம். கிறிஸ்துவர்களாகிய நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த காரியம் நான் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஆக்சுவலி நானாக ஒரு 5 minutesல அதை முடிச்சிடறேன். வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் நம்ம எப்படி வந்து இந்த சமாதான பிரபு சமாதானத்தை கொடுக்குறாங்க நமக்கு, அதுதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்தில் மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா திரித்துவம். ஏன்னா திரித்துவத்தை பற்றி நம்ம பேசணும்னா நம்மளால் ஒரு நாள் ஆனால் கூட பேச முடியாது, பேசிக்கிட்டே போகலாம். அநேக காரியங்கள் உள்ளது. திரித்துவத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரே ஒரு தேவன். அல்லேலூயா. திரித்துவத்தில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன, ஒரே ஒரு தேவன். ஆனால் தேவன் 3 நிலைகளில் அவங்க காணப்படுகிறாங்க. 3 விதமான ஒரு குணநலங்களில் காணப்படுகிறாங்க. முதலாவதாக அவங்க பிதா, 2வதாக வந்து பார்த்தீங்கன்னா குமாரன், 3வதாக வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி. இது கரெக்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி தியானிக்கிறேனோ அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் அந்த மாதிரி தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு வேதம் வந்து புதிய ஏற்பாடு மிக ரொம்ப எளிமையாக புரியும். பிதாவை குறித்து எப்படி தியானிக்கணும் அப்படின்னா, பிதாவை குறித்து சொல்லப்படுது நீங்கள் ஆதியாகமம் அந்த 2வது அதிகாரம் அந்த 17வது வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கோம். என்னன்னா வந்து நீ நன்மை தீமையை அறியத்தக்க அந்த பழத்தை சாப்பிட்டே அப்படின்னா நீ வந்து என்னன்னா வந்து மரணத்துக்குள்ளாக செல்வாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக எங்கே போவோம்னா போலீஸ் ஸ்டேஷன் போவோம், லாஸ்ட்டாக எங்கே போனால் கோர்ட்டுக்கு. அங்கே யார் தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜு தான் நம்ம இதில் வந்து இப்போதைக்கு ஹையஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போது தேவனாகிய கர்த்தர் அங்கே முன்னாடியே சொல்லிடுறாங்க, இந்த தப்பு நீ பண்ணாதப்பா, நீ இந்த தப்பு பண்ணுனா வந்து உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அவங்க சொல்லாம இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அதனால பிதா எப்படின்னா நீதி தவறாதவர். அதனால நீங்க பிதாவுக்கு நீதின்னு வச்சுக்கலாம். பிதாவை பொறுத்தவரை நீதி. அப்போ குமாரன் அடுத்ததாக, குமாரன் எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கிருபைங்க. குமாரன் எப்படிங்களா? கிருபை. அதாவது என்னன்னா, எனக்கு இப்போ என் பையன் இருக்கிறான், என் பொண்ணு இருக்கு, ஏதாவது ஒரு நாங்கள் தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்க பெரிய தப்பு பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த தப்புக்கான தண்டனையை நம்ம கொடுத்துருவோம். கரெக்டா இல்லைங்களா? ஆனாலும் ஒரு பக்கம் ஒரு மனசு இருக்கும்ல, ஐயோ இப்படி அடிச்சிட்டனே, என் பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு மனசு இறங்கும் பார்த்தீங்களா? இன்னொரு மனசு தான் வந்து கிருபை, குமாரன். முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சதுக்கு தண்டனை கொடுத்தாரு பார்த்தீங்களா அவர் பிதா. அதனால அதே தப்புக்கு மனது இறங்குனாங்க பார்த்தீங்களா, அவர் தான் கிருபை. கரெக்டா இல்லைங்களா? இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனை ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ரட்சிக்கணும், அந்த சமாதானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அனாதி திட்டம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. அனாதி திட்டம் சொல்லிட்டு வேதத்தில் போட்டிருக்கு. நீங்க எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனம். அவர் உலகத்தில் இருக்கும் உலகம் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே குறிக்கப்பட்டவர் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. நீங்க எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும்படிக்கு அவர் உலகம் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஓகே, இங்க யாருக்குள்ள தெரிஞ்சுக்கிறாங்களா? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு உள்ளே நம்மளை வந்து உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தெரிஞ்சுக்கிறாங்களாம். உலக தோற்றத்துக்கு முன்னாடி இது தேவனுடைய அனாதி திட்டம். எப்படிங்க உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே வந்து எப்படி அவர் வந்து அதை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, நீங்க பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்பதாகவே தேவ தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்களாம். பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நாள்வதற்கு முன்பதாகவே வந்து தேவ தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்களாம். யோபு 38வது அதிகாரம் 4வது அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். யோபு 38வது அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவன் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவன் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. இங்க பாருங்களேன், நீங்க வந்து தேவ தூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூமியை அஸ்திபரம் போடுகிற பொழுதே அவர்கள் அந்த நாள்ல இருந்தாங்களாம். அப்ப தேவ தூதர்கள் அங்க வந்து சிருஷ்டிக்கப்பட்டாங்க. இந்த தேவ தூதர்கள்ல ஒரு தூதன் தான் வந்து பாத்தீங்கன்னா லூசிபர், பிசாசு என்று சொல்லக்கூடியது. அவனை குறித்ததான காரியங்கள்லாம் ஏசாயா 14வது அதிகாரம் 12 முதல் 15 வரை சொல்லப்பட்டிருக்கு. 14வது அதிகாரம் 12 முதல் 15 வரை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. உன்னதமானவருடைய சிங்காஸ்தனத்துக்கு மேல ஏறுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தூதனை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த தூதன் தான் வந்து பாதாளத்துல தள்ளப்பட்டானா. அந்த தூதன் தான் பாதாளத்துல தள்ளப்பட்டான். அதற்கு பிறகுதான் அவங்க வந்து உலகத்துல மனுஷனை சிருஷ்டிக்கிற அந்த காரியங்கள் தொடங்கிச்சு. அப்போ மனுஷனை சிருஷ்டிக்கிற காரியங்கள் தொடங்குறப்பயே பிதா வந்து சொல்றாங்க, ஆல்ரெடி வந்து நீங்க வந்து தேவ தூதர்களை கிரியேட் பண்ணியாச்சு, அவன் இந்த மாதிரி வந்து அவன் வந்து உன்னத்துக்கு ஏறுவான், சிங்காசனம் அவருக்கு நமக்கு மேல ஏறுவான் அப்படின்னு வந்து அங்க சொல்லப்பட்டது. அதே போல மனுஷனை நம்ம சிருஷ்டிக்கும் பொழுது அவன் அதே மாதிரி பாவத்துல விழுந்து போவான்ல, பாவத்துல விழுந்து போனா என்ன பண்றது அப்படின்னு சொல்றப்ப அங்க நம்ம எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்த்தோன்னீங்களா, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்ம அருந்தபடினால அவர் என்ன பண்றாரு, அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். என்ன ஒப்பு கொடுத்தாருங்களா? பிதா கிட்ட அவர் சொல்றாராம்,
நீங்க இந்த மனுஷனை சிருஷ்டிங்க, இது உங்களுடைய திட்டம். அவன் ஏதாவது பாவம் செஞ்சா அந்த பாவத்திற்காக நான் பலியாகிறேன், நான் பலியாகிறேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா வசனம் இவ்வாறாக சொல்லுது, அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேற யாருமே வந்து சொல்ல, அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர் அங்க ஒப்பு கொடுக்கிறப்ப பரிசுத்தாவி, அதாவது பரிசுத்தம், தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த பரிசுத்தம் ஒரு நடுவராக நின்று ஒரு காரியம் சொல்லுது. குமாரன் வந்து குமாரன் சொல்றாங்க, பரிசுத்திட்ட சொல்றாங்க, பரிசுத்தம் வந்து பிதா கிட்ட சொல்லுது. இந்த மாதிரி காரியங்கள் சொல்றாரு, இது சான்ஸா, இது வாக்கியமா அப்படின்னு கேட்கிறப்ப பிதா சொல்றாங்க, சான்ஸ் இருக்கு, ஆனாலும் அவர் ஒரு ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரியம்? அவர் தேவனா போக முடியாது, அவன் வந்து மனுஷனா போகணும் அப்படின்னு சொன்னேன். நான் மனுஷனா போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிருபையாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களாம். அப்போ பரிசுத்தாவி, அதாவது பரிசுத்தம் என்ன பண்றாங்களாம், சரி ஓகே, அப்போ அந்த காரியங்கள், அந்த திட்டங்கள் அந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாக வகுக்கப்படுது. நீங்க மத்தேயு 1:18 இவ்வாறாக சொல்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கள், அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதியானார். அவங்க எதனால கர்ப்பவதி ஆகுறாங்களா? பரிசுத்த ஆவியினால. இப்போ பரிசுத்த ஆவியா தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுவராக இருந்து இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே செய்யறாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவர்கள் ஞானஸ்தானம் பெறும் பொழுது, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் பெறும் பொழுது யோவானால ஞானஸ்தானம் பெறுவதற்கு அவங்க கலிலேயை விட்டு யோர்தானுக்கு வராங்க. அங்க ஞானஸ்தானம் பெறும் பொழுது அங்க ஒரு காரியம் நடக்குது. என்ன செய்யணும்? யோவான் சொல்றான், அவருக்கு தடை செய்து, நான் உன்னாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க, நீ என்னிடத்துல வரலாமா அப்படின்னு சொல்றப்ப ஒரு வசனம் இவ்வாறாக சொல்கிறது, இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, இப்பொழுது இடங்கூடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். இப்படி என்னவா? எல்லா நீதியும் நிறைவேற்றுவது. என்ன நீதி? மனுஷனுக்காக அவர் வந்து சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவர் அந்த இடத்துல வந்து பாவமா பலியாகணும். அப்ப சிலுவை பாடுகள் அடைஞ்சாதான் அந்த இடத்துல ஒரு சமாதானம் கிடைக்கும் என்று அந்த இடத்துல வந்து அவர் யோவானுக்கு மறைமுகமாக சொல்றாங்க. ரோமர் 5:1 இவ்வாறாக சொல்கிறது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கபடியால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் விசுவாசத்தினால, நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கபடியால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் எப்படி வந்தது பார்த்தீங்களா? சமாதானம் இழந்து போன சமாதானம் நமக்கு தேவனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தது. அடுத்ததாக மூன்றாவதாக அதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், உலகம் கொடுக்கும் சமாதானம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். யோவான் 14:27 உலகம் கொடுக்கும் சமாதானம் பிரகாரம் இல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உலகம் கொடுக்கிற சமாதானம் அப்படின்னா என்னன்னா, நம்மகிட்ட ஒரு பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், சமாதானம் வந்து நல்லா இருக்கும். பணம் இல்லைன்னு வச்சுங்களேன், சமாதானம் இல்லாம போயிடும். நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா நல்ல சமாதானம் இருக்கும். நம்ம நோய்வாய்ப்பட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நம்ம இடத்துல சமாதானம் காணப்படாது. அப்போ சமாதானம் என்பது என்னன்னா, உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் என்னன்னா, நம்ம நல்லா இருக்கிறப்ப சமாதானமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, எப்ப நம்ம நல்லா இல்லையோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் இழந்து போனவர்களாக காணப்படுவோம். அதனாலதான் அவங்க இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, யோவான் 14:24 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப சமாதானத்தை முதல்ல வைத்து போகிறேன் என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, சமாதானம் இல்லை, அதனால நான் என்னுடைய சமாதானத்தை முதல்ல நான் இங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அதே சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அப்படின்னா, என்னுடைய கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயம், ஒரு பேண்டைட் போட்டிருக்கேன். ஆக்சுவலி வந்து இந்த பேண்டைட் நான் என்ன நினைக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு புண்ணெல்லாம் ஆறிட்டு இருக்கு, உள்ளார வந்து காயங்கள்லாம் ஆறிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அது அப்படி கிடையாது. நான் பேண்டைட்டை மறுபடியும் கட்டினா உள்ள காயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னுடைய வெளி பார்வைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாதானமா காணப்படும்.
ஆனால் அது கிடையாது. சமாதானம் என்பது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவான இந்த காயத்துக்கு மருந்து போட்டு இந்த காயத்தை முழுவதுமாக ஆற வைக்கக்கூடிய ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வல்லவர். அதுதான் வந்து உலகம் கொடுக்க பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தானியல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காணப்பட்டார்னா, அவருடைய சிங்க கெபியில் போட்டாங்க. சிங்க கெபியில் போட்டப்ப அவருக்கு என்ன இருந்தது? பயம் இருந்ததா? பயம் இல்லை. அவர் என்ன பண்ணாரு? அவர் ஜெபிச்சாரு. ஜெபிச்சு ஆண்டவர் இடத்துலேருந்து ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானத்தோட அந்த சிங்க கெபியிலேருந்து வெளியே வந்தார். நீங்கள் தானியலோட 3 நண்பர்கள் அவங்கள வந்து சூளையில போட்டாங்க. அவருடைய அந்த நேரத்தில் வந்து அவர்களுக்கு ஒரு கலக்கம் இருந்ததா? எதுவுமே கிடையாது. அவர்கள் எப்படியாக வெளியே வந்தாங்க? ஒரு தேவனோடு நம்ம வந்து ஐக்கியத்தோடு காணப்படும் பொழுது ஒரு சமாதானம், தேவனுடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஆதாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா தேவனோட சமாதானம் இழந்து போனான். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த சமாதானத்தை விட்டு இழந்து போனான். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவனோடு சமாதானம் எப்பொழுதெல்லாம் காணப்படுதோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமாதானம் கிடைக்கும். அதே பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் கூட அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கூட அந்த சிறைச்சாலையில் இருக்காங்க. ஆனால் ஆடி பாடி துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானங்கிறது அதுதாங்க. கடைசி ஒரே ஒரு வசனம். இப்போ நமக்கு சமாதானம் ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. இப்போ சமாதானத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஹலோ, சமாதானத்தை யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? புரியலங்க. சமாதானத்தை எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. சமாதானத்தை ஆண்டவர் வந்து வைத்து போகிறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. 2வது வந்து சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டா இல்லைங்களா? உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லை. ஆனால் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம தான் வந்து அதை போய் பெற்றுக்கொள்ளணும். எப்படின்னா தேவனை விசுவாசிப்பதன் மூலியமாக, தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலியமாக நீங்க அவரை நாடும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த சமாதானம் வரும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவானவர் அநேக இடங்கள்ல சொல்றாங்க, நானே வழி அப்படிங்கிறாங்க. ஏன்னா தேவனை நீங்க கிட்டி சேரவே முடியாது. ஏன்னா தேவனுடைய சத்துருக்களாய் நாம் காணப்பட்டோம். தேவனுடைய பார்வையில தேவனுடைய சத்துருக்களாய் காணப்பட்டோம். தேவனுடைய சத்துருக்களாய் காணப்படும் பொழுது நீங்க எப்படி தேவனை போய் டைரக்டா வந்து டீல் பண்ண முடியும்? நீங்க தேவனை டீல் பண்ணா நீங்க அதுக்கு முன்னாடியே நம்மளை வந்து உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே வந்து கிறிஸ்துக்குள்ளாக தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்துக்குள்ளாக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாங்கன்னா தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்போ விசுவாசிக்கிறோமோ அப்ப விசுவாசிக்கும் பொழுதுதான் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா சமாதானம் கிடைக்கும். கரெக்டா இல்லைங்களா? அப்ப தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே வழி, அவரே ஜீவன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க பிதா கிட்ட டைரக்டா போகவே முடியாது. என்னை இல்லாம நீங்க பிதா கிட்ட நேரடியாக கிட்டி சேரவே முடியாது அப்படின்னு. அதனால பிதாவை கிட்டி சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நாடும் பொழுது விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வந்து அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப சமாதானத்தை நம்மளாம் பெற்றுட்டோங்க. நம்ம என்ன பண்றோம்? சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம். நம்ம என்ன பண்றோம்? சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கணும். சமாதானத்தை சுவிசேஷமா இருக்கணும். இப்ப சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய அந்த பாதங்களை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால சமாதானத்தின் அந்த சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவர்களுக்கும் தேவனுடைய சமாதானத்தை சொல்லணும். சமாதானம் அப்படின்னா என்னன்னா கடைசியில தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே சமாதானம். கரெக்டா இல்லைங்களா? தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே சமாதானம். நீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்வாரி சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி அந்த பஸ்கா பண்டிகை நாள் ராத்திரியில் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடைய திட்டம் அப்படியாகவே காணப்பட்டது. அப்ப சமாதானத்தை கொடுக்கறதுக்காக அவங்க வந்து அநாதி திட்டத்துல முன்குறித்து அவங்க வந்தவங்க, அவங்க சமாதானத்தை நிறைவேற்றினாங்களா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாராவது எடுத்து வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம் and 21வது வசனம். வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
இங்கே பாருங்களேன், அவங்க இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாங்க, அது சிலுவையில் அறைந்த பிறகு இது போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, உங்களுக்கு சமாதானம் வைத்து போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ சிலுவையிலிருந்து வந்ததுக்கு பிரகாரம் சொல்கிற வார்த்தை என்னன்னா, முதல் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாங்க. 21வது வசனம் வாசிங்களேன். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. மறுபடியும் சொல்றாங்க, நான் சமாதானத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அவன் வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாமையினால அவன் பாவத்துல விழுந்து பயந்து என்னை விட்டு அவன் விலகி போனான். அந்த விலகி போனதுனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் இந்த உலகத்துல இல்லாம காணப்படுகிறது. சமாதானம் உலகத்துல இல்லாம காணப்படுகிறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா அநேக கவலைகள், அநேக குழப்பங்கள், அநேக பயங்கள் உங்க இடத்துல இருக்கிறது. நான் அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல. நான் என்கிட்ட இருக்கிற சமாதானத்தை கொடுக்குறேன், ஒரு பூரண சமாதானம். நீங்க என்னைய ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க என்ன விசுவாசிக்கும் பொழுது அந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அநாதி திட்டத்தை அவங்க நிறைவேற்றி அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு வந்து காட்சி தரும் பொழுது அவங்க தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா சமாதானத்துக்காக தான் இந்த உலகத்துக்கே வந்தாங்க, சமாதான பிரபு அவங்க. ஆனா அந்த சமாதான திட்டத்தை அவங்க நிறைவேற்றி அவர்களுக்கு உயிர் தெளிந்து வந்த பிறகு சமாதானம் என்று அறிவிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்பேற்பட்ட நாமத்தையுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானத்தை உலகெங்கும் பறைசாற்றுவர்களாய் மாற்றுவோம். அவருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களும் உயர்த்தப்படுவதாக. ஆமென்.